சார் இது காட்ரோடுங்க. காட்ரோடு மினி பூங்கோயில்கிட்ட ஏற்காடுலேருந்து 5:40க்கு வண்டி எடுக்கிறாங்க சார். 5:40க்கு எடுத்து இந்த இடம் டைமிங் கரெக்டாக 6 மணிக்கு வந்துருங்க. 6 மணிக்கு இந்த இடத்த பாஸ் பண்ணும்போது இந்த டர்ன் டிரைவரோடைய கட்டுப்பாட்டை மீறி வண்டி ஃபுல் லோடுங்க. 70 பேர்த்துக்கு மேலே இருக்குங்க லோடு. 70 பேர்த்துக்கு மேலே இருக்குங்க சார். இறங்கி அதில் என்னாச்சுன்னா கட்டுப்பாட்டை மீறி தான் அந்த 11வது பெண்டில் மோதி 13வது பெண்டுக்கு இங்கே கமுந்து விழுந்துருச்சுங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6-7 பேர் இறந்துட்டாங்க சார். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 பேர் இறந்துட்டாங்க. வண்டியில் போயிட்டு இருக்கும்போதே 3 பேர் டெத் ஆகிட்டாங்க. இதில் இன்னும் நிறைய பேர் இறக்கிறதுக்கு சார் காயம் ஏகப்பட்ட பேர் இருக்குது. எல்லாத்துக்குமே காயம் சார். என் பேர் ராஜேந்திரன் சார், திமுக ஒன்றிய. அதாவது மேலே 12வது டேர்னில் 13வது டேர்னில் வண்டி டமார்னு ஒரு சவுண்டு கேட்டது. சவுண்டு கேட்டோன்னே திரும்பி பார்க்கும்போது பார்த்தோன்னா வண்டி கீழே இறங்கிடுச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு 150 அடி பள்ளம் இருக்கும். அந்த சமயத்தில் கீழே போய் இன்ஃபார்ம் பண்ணோன்னா உடனே தீயணைப்புத்துறை, காவல்துறையெல்லாம் உடனே வந்துட்டாங்க. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் மக்கள்லாம் பாதிக்கப்பட்டவங்களாம் ஏற்றி அனுப்பிட்டாங்க. மீதியானவங்களாம் இன்னும் மீட்டுட்டு இருக்காங்க, வண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. கலெக்டர் எல்லாருமே வந்துட்டாங்க. இங்கே வண்டியில் கிட்டத்தட்ட எடுத்தவங்க ஒரு 50லேருந்து 55 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. பிரைவேட் பஸ்ஸுங்க அஸ்யூஷுவல் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக தான் போவாங்க. இந்த மாதிரி சமயத்தில் என்ன நடந்தது, வண்டியில் என்ன நடந்ததுன்னு தெரியல. ஏதோ ஒரு காரணத்தினால வண்டி ரைட் சைடு கார்னரில் அடிபட்டு கீழே வந்தது. ரொம்ப கொடூரமான காட்சிகளாக தான் இருந்தது. மரண ஓலை சத்தத்தில் எல்லாம் அழுது கதறிட்டு இருக்கிற சத்தம், எல்லாருமே அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு சில டவரில் பிஎஸ்என்எல் நெட்வொர்க் மட்டும் கொஞ்சம் நெஞ்சம் கிடைக்கிது. கீழே போகிறவங்க, வண்டியில் வந்தவங்க இவங்ககிட்டலாம் சொல்லி வச்சு இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் வந்தது. சுத்தமாக இங்கே டவர் கிடைக்காது. பொதுமக்கள் வந்துட்டு இருக்க டைம்லேயே காவல்துறை, தீயணைப்புத்துறை எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் உதவி பண்ணி எடுத்து கொடுத்தோம் வெளியே. ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிபட்டு ரொம்ப ஒரு டேமேஜான நிலைமையில இருந்தாங்க. அவங்களுக்கு தண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களாம் தண்ணி கொடுத்து அவங்கள மேலே ஏற்றி ரொம்ப பார்க்கவே ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருந்தாங்க. எல்லாருமே ரத்த வெள்ளத்தில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 அடி இருக்குங்க. பஸ் உருண்டுருச்சு. கார்த்திக்குங்க.